இந்த நேரம் கடகராசி அன்றரோட மனசுல அவ்வளவு வலி இருக்குதுன்னு சொல்லலாங்க. ஏன்னா குடும்பத்துக்காக மற்றவங்களுக்காக இந்த நேரம் நிறைய விஷயங்களும் ஓடி ஒரு ஓடா தேஞ்சு போறீங்க. எவ்வளவு பணம் சம்பாரிச்சாலுமே உங்க ஆசையை இந்த நேரம் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. சொந்த பந்தமா இருக்கட்டும், இந்த உறவுக்கார வகையில நண்பர்கள் வகையில இருந்து எதுக்காகுது எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிற மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. எவ்வளோ விஷயங்கள் நீங்க கடந்து வந்துட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. நிறைய இழப்பு நஷ்டம் வாழ்க்கையில நிறைய அவமானங்களை நீங்க இந்த நேரம் கடந்து தான் வந்துட்டு இருக்கிறீங்க. மனசுல ஒரு நம்பிக்கை பொறுத்த வரைக்குமே எதிர்காலம் எப்படியாவது சிறப்படையும் நான் சிறப்படைய வச்சிருவேங்கிற ஒரு ஏக்கத்தோட தான் இந்த காலகட்டங்களில் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. அந்த வகையில கடகராசி அன்பர்களுக்கு பலதரப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் நீங்க சந்திச்ச நஷ்டங்கள் எல்லாமே ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரமா அமைய போகுது. சொந்த தொழில் செய்ய நினைக்கக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பு தான். ஆனா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க உங்களுடைய பேர்ல ஏற்படுத்துறதை விட உங்க வாழ்க்கை துணை பேர்ல உங்க குழந்தைகளோட பேர்ல ஏற்படுத்திக்கிறது ஒரு வகையில நல்லதுன்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரம் நீங்க எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம், எதை நினைச்சு கவலைப்பட வேண்டாங்க. இந்த நேரம் உங்களை யாரெல்லாம் ஆள வச்சாங்களோ அவங்களுக்கு பாதிப்புங்கிறது கண்டிப்பா ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலன் தான். முதல்ல கடகராசி என்பது இந்த மனசுல இருக்கக்கூடிய குழப்பம் தேவையில்லாத கற்பனையை நீங்க நீக்கிட்டாலே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன் தரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இனி உங்களுக்கு யாரெல்லாம் உங்களை அள வச்சாங்களோ உங்களை யாரெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தினாங்களோ அவங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படக்கூடிய நேரம். நீங்க தெம்போட தைரியமே செயல்பட பாருங்க. கடகராசி அன்றவர்களுக்கு இனி வரக்கூடிய 15 நாட்களும் சிறப்பாக தான் அமைப்போகுது. ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டீங்க. அந்த கத்துக்கிட்ட பாடத்துல இருந்து இனி உங்களுக்கு பலதரப்பட்ட விஷயத்துல உங்க திறமையை வெளிப்படுத்த போறீங்க. அதனால சும்மாவே நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. அதாவது உங்க மூளை எப்பயுமே சும்மா இருக்காது. ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். சுறுசுறுப்பா இயங்கிக்கிட்டே தான் இருப்பீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது. தேவையில்லாத மனக்குழப்பம் மன அழுத்தத்தை நீக்கினாலே பல காரியங்கள் உங்களுக்கு இந்த நேரம் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு தான். ரொம்ப ரொம்ப முக்கியமா பேச்சு திறமை வேணுங்க. இந்த நேரம் பேச்சால பல விஷயங்களை நீங்க சாதிக்கக்கூடிய அமைப்புங்கிறது கடகராசி அன்றவங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அந்த வகையில இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி போய் போகுதுன்னா, அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். நீங்க இப்பதான் முதன்முறையா இந்த சேனலை பார்க்கக்கூடியவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் இந்த சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் பரிகாரங்களும் உங்களுக்கு ராசி பலன்களும் நோட்டிபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள் கடகராசி அன்றவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா, நிறைய பேருக்கு நல்ல மாற்றம் தரக்கூடிய நேரம் தாங்க. நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கிறது ஒவ்வொன்றா நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது. நிறைய பேருக்கு இந்த தூக்கத்துல பிரச்சனைங்கிறது கொடுத்துருக்கோம். நிம்மதியா தூங்கி இருக்க மாட்டீங்க. கஷ்டத்தை நினைச்சு ஒரு நிம்மதியான தூக்கம் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு நினைக்க கூட இருந்திருப்பீங்க. யாரும் மனசை விட்டு 10 நிமிஷம் பேச மாட்டேங்கிறாங்களா ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். அப்படியே ஏதாவது பேசினா கூட வீட்டில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் பார்த்துட்டு வேற மாதிரியா தான் இருந்திருக்கும். அந்த வகையில இனி குடும்ப வாழ்க்கையில சிறப்பான பலன் தான். வெளியே இடத்துல உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். குடும்ப வாழ்க்கையில பாதிப்பு பெருசா இல்லைனாலுமே உங்க உடல் ஆரோக்கியத்துல தாங்க இந்த நேரம் நீங்க கவனமா இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத குழப்பம் பதட்டத்தை நீங்க ஏற்படுத்திட்டே இருக்கிறதால இந்த நேரம் மன ரீதியான கொஞ்சம் போராட்டம் உங்களுக்கு தவிர்க்க முடியாததா இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனிக்கணுங்க. ஏன்னா வருமானம் உங்களால கொண்டு வந்துட முடியாது, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா திறமைசாலியான்னு கேட்டீங்கன்னா நீங்க தான். செலவை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் உடல்நலத்தில் கவனம் கொடுக்க பாருங்க. அதனால தேவையில்லாத செலவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திருமண முயற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வீண் அலைச்சல் தான் இந்த நேரம் இருக்கும். வரன் பெரும்பாலும் இந்த நேரம் அமையக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்படியே வரன் அமைகிறதா இருந்தாலும் கொஞ்சம் வரன் நீங்கள் நல்லபடியாக தேர்ந்தெடுத்து அமைச்சுக்கிறது நல்லது. வேலைன்னு வர்றப்ப இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்புகளுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுப்பு அதிகம்தான். சமீப காலமாகவே உங்களுக்கு வேலை சும்மா கொஞ்சம் அதிகம்தான். போதா குறைக்கு வேலையில கண்டிப்பு கொஞ்சம் இந்த நேரம் அதிகமாக தான் இருக்கும். அதனால எதிர்கால முன்னேற்றத்தை கருதி இந்த நேரம் கொஞ்சம் பொறுமையா இருக்க பாருங்க. இந்த நேரம் கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல வேலையில மாற்றம் காத்திருக்குது. பதவி உயர்வு சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம். அது சம்பந்தமா நீங்க பேச்சுவார்த்தை நடத்தினாலும் சிறப்பாக தான் இருக்குது. அவங்கவுங்க வேலையில இந்த நேரம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பாதிப்பு இல்லைங்க. புதுசா வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தா இந்த நேரம் கொஞ்சம் நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்குமானா கொஞ்சம் இந்த நேரம் சந்தேகம் தான். மனசுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னா கொஞ்சம் பொறுமையா இருக்க பாருங்க. தொழில் வியாபாரம் வர்றப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு தாங்க. சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப பயன்படுத்திக்க பாருங்க. ஏன்னா வாய்ப்பு இந்த நேரம் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். பின்னாடி விட்டுட்டு வருத்தப்படக்கூடாது. கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. வியாபாரிகளாக இருந்தாலும் இந்த நேரம் நல்ல மாற்றம் தான். சந்தை நிலவரத்தை கவனிக்கணும். ஏன்னா விலை நிர்ணயிக்கிறதுல தான் இந்த நேரம் பாதிப்பேன். அதனால அந்த விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க. மற்றபடி அளவோட எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க கொள்முதல் பண்ண பாருங்க. விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் அப்படிதான். ஏற்றுமதி துறை சார்ந்த இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தாங்க. நிதி நிறுவனத்தோட ஆதரவு இந்த நேரம் கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வருமானம் சிறப்பாக இருக்குது, செல்வாக்கு சிறப்பாக இருக்குது, ஆதரவு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. உங்கள் பொருளாதாரத்தை சரி செஞ்சுக்கிற அளவுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு தான். தசா புத்தி சிறப்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. பொருளாதார நிலையை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு இந்த நேரம் பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம்.
அதே மாதிரி அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரனுடைய சுப பலன் இருக்கிறதால கட்சியில் உங்களுக்கு நல்ல நேர்ந்தாங்க. செல்வாக்கு சிறப்பாக இருக்குது. நெருங்கின முக்கியமான பிரமுகருடைய ஒருத்தருடைய அறிமுகம் இருக்கிறதால ஒரு அரசியல் வாழ்க்கையை நீங்கள் இந்த நேரம் மாற்றி அமைச்சுக்க முடியும். இந்த நேரம் உண்மையான நிலவரத்தை நீங்கள் கவனிக்கணும். அதாவது பொறுமையாக இருந்து கவனிக்கணும். மற்றவங்களை நம்பாத நீங்களாவே களமிறங்கி செயல்பட்டீங்கன்னா ஒரு அனுபவத்தின் வாயிலாக பல நிகழ்வு உங்களுக்கு இந்த நேரம் சாதகம் தான். மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் சிறப்பு தாங்க. நினைவாற்றல் சிறப்பாக இருக்குது. சிறந்த முன்னேற்றம், ஆதரவு சிறப்பாக இருக்குது. கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் சிறப்பாக இருக்குது. கல்வி நிலையில அரசாங்க சம்மந்தப்பட்ட வகையில் உதவித்தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது சம்பந்தமாக நீங்கள் முயற்சி செஞ்சாலும் சிறப்பு தான். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவானுடைய அமைப்பு, சூரிய பகவானுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் ஓரளவு சாதகம் தான். கொஞ்சம் வேலைச்சம் அதிகமாக இருந்தாலும் விளைச்சல் வருமானம் ஓரளவுக்கு இந்த நேரம் குடும்பத்துக்கு ஒரு தேவையை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. கால்நடை வழியிலும் நல்ல மாற்றம் தாங்க. அதே மாதிரி பழைய கடன் பிரச்சனை அதுதான் உங்களுக்கு பெரும்பாலும் தொல்லை. உங்களுக்காக கடன் வாங்கினீங்களோ இல்லையோ, மற்றவங்களுக்காக கடனை வாங்கி கொடுத்துட்டு படாத பட்டுருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் நிம்மதி பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் கிரக அமைப்பு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடிய கடகராசி என்றவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் ஓரளவு உங்களுக்கு சிறப்பு தாங்க. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கு இந்த நேரம் சுக்கிர பகவானுடைய ஆதரவு இருக்கிறதால நல்ல மாற்றம் தான். கடுமையான பிரச்சனை குடும்பத்தில் போயிட்டு இருந்த கடுமையான பிரச்சனையை குறைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் சுக்கிர பகவானாலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்கள் எதை செஞ்சாலும் ஒரே விஷயம், முயற்சி திருவினையாக்குங்கிறது மறந்துடாதீங்க. விடாமுயற்சியோடு இருக்க பாருங்க. கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது. கண்டிப்பாக இந்த நேரம் நீங்கள் பெண்களாக இருக்கக்கூடியவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்துக்கு இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் தீப ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்லது. பெரும்பாலானவங்களுக்கு கோவில் இல்லாத ஊரே இல்லை. நீங்கள் இந்த மாரியம்மன் காளியம்மன் ஆலயத்துக்கு கூட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்கள் தீபம் போட்டு வழிபாடு செய்ய பாருங்க. அதே மாதிரி ஆண்களாக இருக்கக்கூடியவங்களும் அப்படிதான். தொடர்ந்து நீங்கள் உங்கள் குல தெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க. ஏதாவது ஒரு திருக்கோவிலுக்கு சனிக்கிழமையான வீட்டுக்கு பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோவில் இருந்தாலும் சரி, சனி பகவான் வழிபாட்டை நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் தினமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காகத்துக்கு ஒரு 3 சாத உருண்டையை நீங்கள் இந்த நேரம் வைக்க பாருங்க. இதனால குடும்பத்துல இருந்து பல தோஷம் நீங்க கூட வாய்ப்புண்டு. அதே மாதிரி இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்கள் எல்லாமே பசுமாட்டுக்கு நீங்க தானம் முடிஞ்ச வரைக்கும் வாழைப்பழம், கீரை மாதிரியான விஷயங்களை தானமா கொடுக்க பாருங்க. இது இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, குரு செவ்வாய் இணைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு குரு மங்கள யோகங்க. பொருளாதாரத்தில் ஒரு நல்ல பலன் தான். உச்சம் பெற்ற குரு ராசியில் இருக்கிறாரு. அவருடைய முக்கியமான பார்வை இடம் படைக்கூடியவங்க எல்லாமே இந்த சொத்து பிரச்சனை நீங்க கூட வாய்ப்புண்டுங்க. குலதெய்வ தரிசனம் உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் நிறைஞ்சிருக்குது. பெரியவங்களுடைய ஆசை நிறைஞ்சிருக்குது. அதனால நீங்க எதை செய்யறதா இருந்தாலும் நல்லபடியாக செய்யலாம். மாற்று வழிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். மற்றவங்க கிட்ட நம்பி எந்த பொறுப்பும் ஒப்படைக்க வேண்டாங்க. அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. செலவு கொஞ்சம் இந்த நேரம் இருந்தாலுமே உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எந்த வகையில் எல்லாமே செலவை குறைக்க முடியுமோ அதில் கொஞ்சம் குறைக்க பாருங்க. பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. வாக்குவாதங்கிறது செய்யறது வேண்டாம். ஒரு இடத்துல உங்கள் பேச்சுக்கு எதிர்வாதம் வருதுன்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்துறது தான் நல்லது. அதே மாதிரி நட்சத்திர ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, கடகராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரு ஜென்ம ராசிகள் இருக்கிறதால இந்த நேரம் நிறைய பேருக்கு நல்ல மாற்றம் தரக்கூடிய வாய்ப்பு தாங்க. சுபிச்சங்கிறது குடும்பத்தில் இருக்குது. பிள்ளைகள் வழியில நல்ல மாற்றம் தான். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நல்ல தகவல் கிடைக்கும். அதே மாதிரி கருவுற்றிருக்கக்கூடியவங்களுக்கு சுக பிரசவம் ஆகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். திருமண வயசுக்காரங்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரம் தாங்க. அதாவது திருமண வயசுக்காரங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு திருமண தடங்கிறது இருந்திருக்கும். நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிருக்கும். ஆனால் நல்லபடியாக ஒரு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்காது. அவங்களுக்கு எல்லாமே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு. குடும்ப வாழ்க்கையில் இருந்த சச்சரவு நீங்கும். நிறைய பேருக்கு புது வீடு அமையக்கூடிய யோகம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரம் உங்களை அலட்சியப்படுத்தினவங்களை நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய நிலைமை இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாய் வழியில் ஏற்பட்டிருந்த சண்டை சச்சரவு நீங்குங்க. நிறைய பேருக்கு சரியாக தூங்கி இருக்க மாட்டீங்க, நேரத்துக்கு சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க, ஆரோக்கிய தொல்லை கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருந்திருக்கும், உடம்புல ஏதாவது சங்கடம் இருந்திருக்கும். அவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் அந்த பிரச்சனை நீங்குது. கடனாக கேட்டிருந்த பணம் கிடைக்கும். புதுசாக இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்குது. ஒரு சுபிச்சமான சூழ்நிலை தான். ஆனால் நீங்கள் எங்கே போனாலும் பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். உழைப்பை பற்றி உங்களுக்கு சொல்லி தருங்கிறது இல்லை. உழைப்பு கண்டிப்பாக கொடுக்குறீங்க. ஆனால் ஆதாயம் இல்லையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு அந்த நிலைமை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடக்குங்க. தாய் மாமா வழியில் மாமனார் வழியில் ஏற்பட்ட இந்த பல பாதிப்பு நீங்குது. அவங்க வழியில் உதவி தான் இந்த நேரம் கிடைக்கக்கூடிய நேரம். பொறுப்பு பதவியுமே இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாள் கனவு நனவாகும். புதுசாக இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி இருந்தால் நீங்கள் செய்யுங்க. சிறப்பாக இருக்குது. குடும்பத்துலேயும் நல்ல நேரம் தான். சொந்த வந்த வகையில் இந்த நேரம் பெருசாக பாதிப்பு இல்லைங்க. உங்களுக்கு அக்கறை மற்றவங்க உங்கள் மேலே செலுத்தலைனாலுமே பாதிப்பு இந்த நேரம் உங்களுக்கு இல்லை.
இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. வருமானம் ஒரு பக்கம் உண்டான சின்ன சின்ன செலவு உண்டு. நீங்களுமே கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொடுக்க பாருங்க. மற்றபடி இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். எந்த விஷயத்திலும் அலட்சியப்படுத்த வேண்டாம். வேலைச்சமா அதிகமாக இருக்குதுன்னு சோர்வடைய வேண்டாம். சுறுசுறுப்பாக செய்ய பாருங்க. கூடவே உடல் ஆரோக்கியத்தையும் கவனிச்சுக்கோங்க. மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு பெருசாக தொந்தரவு இல்லைங்க, சங்கடம் இல்லை, சிறப்பாக தான் இருக்கு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கும் பண்ணிட்டு பாருங்க.